ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். நிறைய நம்ம பதிவுகளை வெளியிடுறோம். ஏராளமான காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சோசியல் மீடியா மூலமாக நிறைய தகவல்கள் வெளியாகிறது. எந்த அளவுக்கு அது உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நம்மளால் ஒன்று இரண்டு முறை நம்ம அந்த பதிவுகளை பார்க்கும்போது தான் நமக்கு அதனுடைய உண்மை விவரங்கள் அறிகிறது. இப்போ நம்முடைய இந்தியா தேசம் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாடு. இந்திய தேசத்திற்கு பிரதமர் இருக்கிறாங்க, ஜனாதிபதி இருக்கிறாங்க, இராணுவத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, கல்வித்துறை, அரசாங்க பிரிவுகள் பல, விவசாயம், தொழில், கல்வி, சுகாதாரம், இவைகளெல்லாம் நிறைந்த ஒரு நல்ல கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடு தான் நம்முடைய இந்தியா. இந்தியா நாட்டில் நம்ம பிறந்து இந்தியா நாட்டில் குடியிருப்பதற்காக நம்ம பெருமை கொள்ள வேண்டும். இந்த இந்திய நாட்டை சீரழித்து சின்ன பின்னமாக்கணும், இந்திய நாடை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பலவிதமான மதவாதிகள், பயங்கரவாதிகள் இன்றைக்கு எழும்பி அவங்க செய்கிறதான செயல்பாடுகளை நாம் தினமும் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு, ஒரு நல்ல ஒரு பண்பாடான ஒரு நாடு, நல்ல கலாச்சாரங்கள், நல்ல சுகாதாரம், நல்ல தரமான ஒரு நாடு என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். நமக்கு நாட்டுப்பற்று இருக்கிறது. அதாவது 2 தினங்களுக்கு முன்பு, இன்னைக்கு 16ஆம் தேதி, 14ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் ஊடகங்கள் வாயிலாக, சோசியல் மீடியா வாயிலாக, செய்தித்தாள்கள் வாயிலாக நம்ம அறிந்த ஒரு சம்பவம். உங்களுக்கு தெரியும், அதாவது காஷ்மீர் தாக்குதலால் ரத்தம் கொதிக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் 40 வீரர்கள் பலிக்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்போம், பிரதமர் மோடி ஆவேசம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இப்போ இந்தியா தேசத்தினுடைய தேச காவலாளிகளாக எல்லை பகுதியிலே பணி செய்யக்கூடிய இராணுவ அதிகாரிகள், அதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொருவருக்காக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தினருமே இறைவனிடத்தில் வேண்டுதல் செய்வது உண்டு. அவங்களுக்காக அவங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பல கோணங்களில் பேசுவது உண்டு. அவங்களை குறித்து பேசாத இடங்களில் பேசப்படுவோம். நாங்கள் எங்களுடைய ஜெபத்தில் அனுதினம் இந்த இராணுவத்தில் பணிபுரிகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இராணுவத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளையும் அவங்களும் இராணுவத்தில் தான் பணி செய்கிறார்கள். இப்படி இருக்க, நேற்றைய முன்தினம் நடந்ததான சம்பவம், காஷ்மீர் பகுதியில் வைத்து ஒரு வாகனத்தில் பயணித்து கொண்டிருந்ததான 40 பேருக்கு மேற்பட்டதான இராணுவ அதிகாரிகள் பயணித்ததான அந்த வாகனத்தில் காரில் வெடிகுண்டை ஏற்படுத்தி அந்த வண்டியில் போய் மோதி அதை வெடிக்க செய்து ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்டதான இராணுவ வீரர்கள் நேற்றைய முன்தினம் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதற்கு இன்னைக்கு ஆதங்கம் உண்டு. நமக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு கொந்தளிப்பு வருகிறது, வருத்தம் வருகிறது. இப்போ சம்பந்தப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆறுதல்,
நம்ம கொடுக்கக்கூடியதான, அரசாங்கம் கொடுக்கக்கூடியதான சர்டிஃபிகேட்டு அல்லது அவங்க மரணம் அடைந்தார்கள் என்பதற்காக அவங்க கொடுக்கக்கூடியதான ஒவ்வொரு பரிசுகள் எந்த அளவுக்கு அவங்களை ஆறுதல் படுத்தும் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கி அந்த 40 பேரை இழந்ததான அவங்களை பெற்ற தாய், தகப்பன், அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள், சகோதரர்கள், திருமணம் முடிந்து போன இராணுவ வீரர்களுடைய மனைவிகள், அவங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கி எந்த அளவுக்கு பரிதவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால் விளங்கி கொள்ள முடியும். இப்போ இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதான பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இத்தகைய தாக்குதல்கள் நம்முடைய தேசங்களிலே பல ஆண்டுகளாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவாக நடந்து கொண்டு இருக்கிறதான யுத்தம் இது ஒரு முடிவில்லாத யுத்தமாக இருக்குது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது எல்லார் மேலே விழுந்த கடமை. எல்லாரும் ஒருங்கிணைந்து குரல் எழுப்ப வேண்டும். எல்லாருமே தேசப்பற்று உடையவர்கள், எல்லாருமே குரல் எழுப்ப வேண்டும். கண்டனம் தெரிவிக்க வேண்டும். இந்த இராணுவ அதிகாரிகளுக்கு, அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இறங்குதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தில் ஆறுதல், சமாதானம் உண்டாகுவதற்காக ஜெபிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அடிக்கடி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதபடிக்கு எல்லா கிறிஸ்துவ போதகர்களும், கிறிஸ்துவ அமைப்பை சார்ந்தவர்களும் இறைவனிடத்தில், அதாவது வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டும். கடைசி காலம் இத்தகைய பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொன்னாலும் இவைகள் நடந்தேறாமல் இருப்பதற்கு தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் மிகவும் முக்கியமாக ஆண்டுடைய சமூகத்தில் தேவைப்படுகிறது. ஜெபம் பண்ணுவோம். இந்த மரணம் என்பது ஒரு இயற்கையான ஒரு மரணம் அல்ல. காலம் சென்று அவங்க மரிக்கவில்லை. ஒவ்வொருவரும் தன் பணியில் இருக்கும்போது, தன் பணிக்காக அவர்கள் பணிஸ்தலத்திற்கு திரும்பி போகும்போது நேரிட்ட ஒரு பயங்கரமான சதி மோசம்தான் அவங்களுக்கு உண்டானது. ஆகையினால் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கிறிஸ்துவ இயக்கத்தின் சார்பாக, என்னுடைய கிறிஸ்துவ மக்களின் சார்பாக நான் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு சரியான பதிலடி கொடுத்து இப்படிப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியதான இப்படி பயங்கரவாத அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பொல்லாத பிசாசின் ஆவிகளை கொண்டதான இந்த ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். இவங்களை ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த சாத்தானின் ஆவி, இந்த கொலகார ஆவி, இந்த பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்படி மத வெறி பிடித்து, மொழி வெறி பிடித்து, நாட்டு வெறி பிடித்து அலைகிறதான இந்த பொல்லாத பிசாசின் ஆவிகளை கொண்டவர்கள் ஒவ்வொருத்தங்களும் மனம் திரும்படியுமாக ஜெபங்களை ஏறெடுப்போம். அதனால் இந்த இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்திருந்தாலும் அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல், சமாதானம் தேவைப்படுகிறது. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, 40க்கும் மேற்பட்டதான இராணுவ அதிகாரிகளை நாங்கள் எங்களுடைய இந்தியாவில் நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய தேசத்தில் நாங்கள் இழந்திருக்கிறோம். பைபிள் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவனுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலாகி காவல்காரர் விடுத்திருப்பது விருதான்னு சொல்லி இந்த ஆண்டவர் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்ன வசனத்தின்படி தேசத்தை நீர் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த இராணுவ துறையில பணி செய்கிறதான ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் நீர் வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க. இவங்க கணவனை இழந்து, மகனை இழந்து, தம்பியை இழந்து, அண்ணனை இழந்து, தகப்பனை இழந்து தவிக்கிறதான இந்த குடும்பங்களுக்கு ஆறுதல், சமாதானத்தை கொடுங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதற்கு காரணமாக இருந்த இந்த பயங்கரவாத பொல்லாத ஆவிகளின் கூட்டத்தை ஆண்டவரே நீர் தொடும்படியுமா, சந்திக்கும்படியுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென்.